ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஆண்டவர் இரவில் கீதம் தருவார். என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகர்த்தர். யோபு 35வது அதிகாரம் 11வது வசனம். வெப்பமான தலையணையில் வசதியில்லாமல் படுத்துக்கொண்டு பொழுது எப்போ விடியுமோ என்று காத்திருந்து உறக்கமற்ற இரவுகளை கழித்திருக்கிறாயா? உனது சிருஷ்டிகராய ஆண்டவரின் மீது உனது எண்ணங்களை தூய ஆவியானவர் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக்கொள். அவர் உனது தனிமையான நேரங்களை கீதங்களால் நிரப்ப வேண்டுமென வேண்டிக்கொள். உனது கலக்கமான இரவுகள் எவரையும் இழக்க கொடுத்ததால் ஏற்பட்டனவோ, அத்தகைய நேரங்களில் மறைந்து போன அன்பர் தமக்கு தேவையாய் இருந்தார் என்பதை ஆண்டவர் அடிக்கடி நமக்கு உறுதிப்பட கூறுவது இல்லை. அவர் ஆவலும் உற்சாகமும் மிகுந்த அந்த ஆத்மாவை விடுதலை பெற்ற ஒளிமயமானதோர் பணியில் ஈடுபட்டுள்ள கண்காணாத கோடிக்கணக்கானவர்கள் மத்தியில் நிற்க தெரிந்து கொண்டார் என்பதையும் ஆண்டவர் நமக்கு கூறுவது இல்லை. ஆனால் இந்த எண்ணங்கள் நம் மனதில் எழும்பும் நேரம், அதில் ஒரு கீதம் ஆரம்பமாகும் நேரம் அல்லவோ? உனது கவர்ச்சியற்ற அந்த இரவு கற்பனையோ நிஜமோ அல்லது தோல்வியினாலோ மனமடிவினாலோ ஏற்பட்டதோ உன்னை எவரும் புரிந்து கொள்வது இல்லை. உனது நண்பர்கள் உன்னை கடிந்து கொள்கிறார்கள். ஆனால் உன்னை உண்டாக்கிய கர்த்தர் உனக்கு அருகில் வருகிறார். உனக்கு ஒரு கீதத்தை தருகிறார். அது நம்பிக்கையின் கீதம். அவருடைய செயலின் கீதங்களோடு இணைந்த வல்லமையுடைய ஆழ்ந்த கருத்துக்களுடைய கீதம். உன்னை உண்டாக்கிய உன் கர்த்தர் உனக்கு தரும் கீதத்தை பாட ஆயத்தமாய் இரு. இரவு வந்திட்டதே, நான் கழிந்திட்டதே என்று சோம்பி அமர்ந்து வாழா விருப்பமோ? இரவுக்கு முன் மாலை ஒளி மங்கினாலும் விண்மீன்கள் வானில் தோன்றுமே. ஒரு கப்பலின் வலிமை புயலடிக்கும் பொழுதுதான் தெளிவாகும். அதேபோல்தான் சுவிசேஷத்தின் மேன்மை கிறிஸ்தவன் பெரும் சோதனைக்கு உட்படும் போதுதான் தெளிவாகும். ஆண்டவர் இரவில் கீதம் தருவார் என்னும் கூற்றை மெய்ப்படுத்த அவர் முதலில் இரவை உண்டாக்க வேண்டும் கூறினவர் வில்லியம் டெய்லர். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.